டூரிசம் எக்கனாமிக்கு மட்டும்தான் பொன் விளையிற பூமி தேவையில்ல, கோடி கணக்குல மிஷனரிஸ் வாங்கி ஃபேக்டரி கட்ட தேவையில்ல, டெக் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண டேலண்டடான மைண்ட்ஸ் தேவையில்ல. டூரிசம் எக்கனாமிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் துபாய். இப்போ நீங்க துபாய்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்குறீங்க, ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸ புக் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் வேலையா மாலுக்கு போவீங்க, ஷாப்பிங் பண்ணுவீங்க. மெயினா துபாய்க்கு எதுக்கு மக்கள் வராங்க? சோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்காகவே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் சீப்பான பிரைஸ்ல துபாய் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் புர்ஜ் கலிஃபாவை பார்த்து வாயை பொளந்துட்டு ஈவினிங் போல துபாய் ஃபவுண்டைன் ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே துபாயில டெசர்ட்டை பார்க்க போவீங்க. பிளைனான பாலைவனத்தையும் ஒட்டகத்தையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சோ கொஞ்சம் ஸ்பைசி அட்வென்ச்சர்ஸ் ஆட் பண்றாங்க. அதான் டெசர்ட் சஃபாரி. உங்களுக்கு கல்ச்சரல்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் பிடிக்கும்னா ஓல்டு துபாயும் பிடிக்கும். அதுக்குள்ள செல்ஃபிஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து போன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகியிருக்கும், மணி பர்ஸ் எம்டி ஆகியிருக்கும். இப்படித்தான் டூரிசம் எக்கனாமில எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணி $224 பில்லியன் per year துபாய் ஜிடிபில ஆட் ஆகுது.